அந்த கார்ல ஏறுறப்பே திவ்யா கலைச்சி அப்பதான் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுச்சு, போடி போ, உனக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து ஏண்டா ஜெயிலுக்குள்ள வந்தோம் அப்படின்னு நரக வேதனையை நீ அனுபவிப்ப பார் என்ட்ரன்ஸ்லயே அப்படின்னு சொல்லிதான் அமிச்சது எனக்கு திவ்யா கலைச்சி. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே வார்த்தையை சொன்னது உங்களையா இல்ல என்னைய சொல்லுச்சு, போ அனுபவிப்ப, நீ சிரிச்சுக்கிட்டே போறியா, நீ போய் பாரு அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, என்ன மிஞ்சி போனா ஒரு 15 நாள் உள்ள இருந்துட்டு வரப்போறோம், நம்மளும் அது ஒரு பாப்புலர் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு நான் சிரிச்சுக்கிட்டு தான் நான் உள்ளறையே போனேன். சரி நானும் ஜெயிலுக்கு போறேன்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியும் இந்த கேஸ்ல நாங்க எதுவுமே எந்த தவறும் ஒண்ணு பண்ணல, நாங்க வெளியில வந்து நல்ல லாயர் வச்சு நாங்க நடத்துவோம் அப்படின்னு என் மனசுல எதுவுமே இல்லாம தான் நான் போனேன். அங்க மாவட்ட சிறையில பேரை கேட்டு அப்பா எங்க கேட்டாலுமே வந்து இப்ப என் பேரை கேட்டா சன் ஆஃப் சிகப்பன் அப்படின்ற மாதிரி பழகிருச்சு. இந்த 13 மாசம் அப்பா பேரு என் பேரு அப்பா பேரு என் பேரு அப்பா பேரு இந்த அட்டனன்ஸ் எடுக்கிற மாதிரி. சரி மாவட்ட சிறைக்குள்ள உள்ளர வந்துட்டோம். உள்ளர வந்தோன்னு என் பேரை கேட்டாங்க, அப்பா பேரை கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க நில்லுங்க அப்படின்னாங்க. அந்த மாவட்ட சிறையில ஒரு சின்னதா ஒரு துணி மாதிரி கட்டி திரை மாதிரி இருக்கும், அதுல நில்லுங்க அப்படின்னாங்க. நானும் போய் அசால்ட்டா நின்னேன். பேண்ட்டை கழட்டுங்க அப்படின்னாங்க. சரி கழட்டுனேன். இன்னரை கழட்டுங்க அப்படின்னாங்க. அப்படியே ஒட்டு துணி இல்லாம, உண்மையாவே நான் குளிக்கிறப்ப கூட சத்தியமா சொல்றேன் மக்களே, குளிக்கிறப்ப கூட நான் இன்னரோ டவலோ கட்டியிருப்பேன். நம்ம உடம்பு அப்படி பாக்குறதுக்கு நம்மளுக்கே சகிக்காது. அதோ அருணா கயிறு இல்ல, கயிறு இல்ல, எதுவுமே இல்லாம ஒட்டு துணி இல்லாம அப்படியே கழட்டிட்டாங்க. கலட்டி நிக்க வச்சுட்டாரு. இது மாவட்ட சிறையில நடந்தது மக்களே. நிக்க வச்சுட்டு உட்காந்து எந்திரி அப்படின்னாரு. இப்படி உட்காந்து எந்திரிச்சோம். 4 முறை அப்படி பண்ண சொன்னாரு. எனக்கு அப்படியே ரன்னா வேதனை. சரி நிக்க வச்சுட்டாரு. சார் துணி மாட்டிக்கலாமா அப்படி இரு அப்படின்னாங்க. நீ யூடியூபர் தானே அப்படின்னாங்க. இது நடந்தது, உண்மை நடந்தது. நான் எதையும் வந்து திருச்சோ இல்ல ஒரு பெரிய கயிறாட்ட சுருட்டியே நான் பேசல. நிக்க வச்சுட்டு நீ யூடியூபர் தானே, ஆமா சார், இலக்கியெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு உண்மையாவே அந்த காவலர் என்னை ஒட்டு துணி இல்லாம நிக்க வச்சு இலக்கியாவை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. ஆமா சார், இலக்கியா இப்படி, இவங்க நல்லா ரீல்ஸ் பண்ணுவாங்க, இப்படி கேரக்டர் அப்படி அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு ஆளை வச்சு ஒட்டு துணி இல்லாம நிக்க வச்சு என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. சார் ரொம்ப எனக்கு கூச்சமா இருக்கு, நான் துணி மாட்டிக்கிறேன் அப்படின்னு. சரி போட்டுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் துணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய கேஸ் A4 இருக்கு அந்த ஆனந்த் விசாரிச்சு அட்மிஷன் ரூம்னு சொல்லுவாங்க, 5ஆம் பிளாக்கு அட்மிஷன் ரூம்ல போய் படுக்க வச்சுட்டாங்க. அட்மிஷன்ல போய் படுத்தாச்சு. காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட சிறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5:45 எழுப்பிடுவாங்க. எழுப்புனோடனே வந்து கணக்குன்னு சொல்லுவாங்க. கணக்குல லைனா 4 பேரா அந்த கணக்குல அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். நம்ம ஏதாவது அதுல பேசிட்டோம்னாவோ நேரம் உட்காரல அப்படின்னா சத்தியமா அடிப்பாங்க. கணக்குல மட்டும் அவங்க கரெக்டா வந்து எண்ணுவாங்க, இத்தனை பேர் இருக்காங்களா, ஓகே எழுதிட்டு போயிடுவாங்க. 6 மணிக்கு வந்து மாவட்ட சிறையில ஓபன் பண்ணி விடுவாங்க. 6:30க்குள்ள பாத்ரூம் போயிடணும், துணி துவைச்சிடணும், குளிச்சிடணும், துணியை காய போட்டுறணும். கரெக்டா வந்து 6:30க்கெல்லாம் அந்த பிளாக் அடைச்சிருவாங்க. நம்ம லேட்டா போனோம் அப்படின்னா தெரிஞ்ச காவலர் அப்படின்னா கதவை திறந்து விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா அங்க அடி விழுகும்.